عليكم ورحمة الله وبركاته. رغبة أصحاب النبي صلى الله عليه وسلم رضي عنهم في العلم. قول معاذ رضي الله تعالى عنه عند موته في رغبته في العلم. أخرج ابن نعيم في الحلية عن معاذ بن جبل رضي الله تعالى عنه أنه لما حضره الموت قال انظروا أصبحنا، فأتي فقيل لم تصبح، فقال انظروا أصبحنا، فأتي فقيل له لم تصبح، حتى أتي من بعض ذلك فقيل قد أصبحت، قال أعوذ بالله من ليلة صباحها إلى النار، مرحبا بالموت مرحبا، زائر مغب، حبيب جاء العفاقا، اللهم إني قد كنت أخافك فأنا اليوم أرجوك، اللهم إنك تعلم أني لم أكن أحب الدنيا وطول البقاء فيها لجري الأنهار ولا لغرس الأشجار، ولكن لظمع الهواجر ومكابدة الساعات ومزاحمة العلماء بالركب عند حلك الذكر. وذكره ابن عبد البر في جامع بيان العلم. وأخرج ابن نعيم في الحلية عن أبي الدرداء رضي الله عنه قال لولا ثلاث خلال لأحببت أن لا أبقى في الدنيا، فقلت وما هن؟ فقال لولا وضوء وجهي للسجود لخالقي في اختلاف الليل والنهار يكون تقدمة لحياتي، وضمع الهواجر ومقاعدة أقوام ينتقون الكلام كما تنتقى الفاكهة، فذكر الحديث. رغبة عبد الله بن عباس رضي الله عنهما في طلب العلم. وأخرج الحاكم في المستدرك عن ابن عباس رضي الله عنهما قال لما قبل رسول الله صلى الله عليه وسلم قلت لرجل من الأنصار هلم فلنسأل أصحاب رسول الله صلى الله عليه وسلم فإنهم اليوم كثير، فقال وعجبا لك يا ابن عباس، أترى الناس يفتقرون إليك وفي الناس من أصحاب رسول الله صلى الله عليه وسلم من فيهم؟ قال فتركت ذاك وأقبلت أسأل أصحاب رسول الله صلى الله عليه وسلم، وإن كان يبلغني الحديث عن الرجل فآتي بابه وهو قائل فأتوسد ردائي على بابه يسفي الريح علي من التراب، فيخرج فيراني فيقول يا ابن عم رسول الله صلى الله عليه وسلم ما جاء بك؟ هل أرسلت إلي فآتيك؟ فأقول لا أنا حق أن آتيك. قال فأسأل عن الحديث، فعاش هذا الرجل الأنصاري حتى رآني وقد اجتمع الناس حولي يسألوني، فيقول هذا الفتى كان أعقل مني. قال الحاكم ووافقه الذهبي هذا حديث صحيح على شرط البخاري. وأخرج البزار عن ابن عباس رضي الله تعالى عنه قال لما فتحت المدائن أقبل الناس على الدنيا وأقبلت على عمر رضي الله عنه، فكان آمة حديثه عن عمر رضي الله تعالى عنه. قال الحيثمي رجاله رجال الصحيح. சஹாபாக்கள் இல்முடைய விஷயத்தில் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்கிற விஷயத்தில் எவ்வளோ தேற்றமாக இருந்தாங்க, எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க என்று சொல்லி இல்மு சம்பந்தப்பட்ட பாடத்தில் இன்றைக்கு வாசிக்கப்பட்டதில் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க மௌத்துடைய நேரத்தில் கூட இல்ம அவங்க கற்றுக்கொள்கிற விஷயத்தில் தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினதை முதலாக வாசிக்கப்பட்ட சம்பவம் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹில்யால ரிவாயத் செய்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு எப்போ மௌத்து நெருங்கியதோ, மௌத்து சமீபித்த பொழுது கடைசி நேரம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கொஞ்சம் பாருங்கள் வெளியே காலை ஆகிட்டுதா விடிஞ்சிட்டு தான் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்துட்டு வந்து சொன்னார் இல்லை இன்னும் காலை ஆகலை விடியலைன்னு சொன்னார். திரும்ப கொஞ்சத்தில் சொன்னாங்க பாருங்க காலை ஆகிட்டு தாண்டி. ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்து சொன்னார் இல்லை இன்னும் இருட்டாக தான் இருக்குது காலை ஆகலை. இப்படியே 2-3 தடவை சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கடைசியாக அப்படி போய் பார்த்துட்டு வந்து சொன்னார் ஓ இப்போ காலை ஆகிட்டது.
அப்ப நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அஊது பில்லாஹி மின் லைலத்தின் ஸபாஹுஹா இலன் நார். எந்த இரவை அடுத்து வரக்கூடிய காலை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த இரவை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னாங்க. எந்த இரவை அடுத்து வரக்கூடிய காலை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த இரவை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, மர்ஹபம் பில் மௌத்தி மர்ஹபா, எ மௌத்தே உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும், வருக வருக என்று சொன்னாங்க. ஜாயிரும் முகீப், நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்ததுக்கு பிறகு என்னை சந்திக்க வந்திருப்பவரே வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஹபீபுன் ஜா அலா ஃபாக்கத்தின், எனக்கு மிக விருப்பமான ஒருத்தர் மிக தேவையான நேரத்தில் வந்திருக்கிறார். அப்படின்னா மௌத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, என்னுடைய வருகை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நண்பர் சந்திச்சா இப்படி சந்தோஷமா வரவேற்பாங்களோ அப்படியா வரவேற்றாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, யா அல்லாஹ் உனக்கு தெரியும் நான் உன்னை உலகத்துல பயந்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை பயந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் உன்னை ஆதரவு வைக்கிறேன், இதுவரைக்கும் பயந்து கொண்டுதான் வாழ்ந்தேன், அதனால் இப்ப எனக்கு உன்னை மீது ஒரு ரஜா, ஒரு மேலெண்ணம், ஒரு ஆசை ஒன்று இருக்குது, நான் ஆதரவு வைக்கிறேன், நீ என்ன மன்னிப்பாய். என்ன நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, உனக்கு மாறு செஞ்சு நான் வாழல. அதுக்கு பிறகு சொன்னாங்க, யா அல்லாஹ் உனக்கு தெரியும் நான் உலகத்துல வாழ்றதுக்கு விரும்பினேன் தான், ஆனா நான் உலகத்துல வாழ விரும்பினதே ஆறுகளை ஓட வைக்கிறதுக்காண்டி அல்ல, அப்படின்டா வாய்க்கால்களை வெட்டி ஆறுகளை வெட்டி இன்றைக்கு சொன்னா ஸ்விம்மிங் பூலை கட்டுறதுக்காக வேண்டி அல்ல, வீட்டை சுற்றி ஸ்விம்மிங் பூல், அல்லது மரம் நாட்டுறதுக்காக வேண்டி வீட்டை சுற்றி கார்டன், இது அமைக்கிறதுக்கான உலகத்துல வாழ விரும்பல. நான் விரும்பினேன் தான், விரும்பினதுக்காக வேண்டி சொன்னா பகல் நேரங்களை நான் தாகித்திருக்கேன். வலாக்கின் ஹவாஜர், சூடான காலத்துல நோம்பு பிடிக்கணும், கோடை காலத்துல பயங்கர சூடான நேரம், பகல் நீளமாக இருக்கும், அது மரபு நாடுகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்கள்ல நோம்பு பிடிக்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன், தாகித்திருக்கணும் உனக்காக வேண்டி. இதே மாதிரி கஷ்டமான நேரங்களுக்காக வேண்டி, வாழ்க்கையில சிரமங்கள் வார்த்தை நான் எதிர்பார்த்திருந்து நான் பொறுமையாக இருந்து என்னுடைய பொருத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உலமாக்கள்கிட்ட போய் கால் மடிச்சு உட்கார்ந்து இல்முடைய மஜ்லிஸ்ல நான் உட்காரணும், இல்ம படிக்கணும் என்பதற்காக நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்க. உலகத்தை நான் வாழ ஆசைப்பட்ட 3 காரணம். ஒன்று, சூடு காலங்களை நோம்பு பிடிக்கணும். இரண்டாவது, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது பொறுமையாக இருக்கணும். ஏன், இன்னல்லாஹ் மா ஸாபிரீன், அல்லாஹ்வுத்தாலா பொறுமையாளர்கள் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தன்னுடைய நினைத்துக் கொள்ளத்துக்காக வேண்டி. அடுத்தது, உலமாக்களுடைய மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்து இல்ம கற்றுக்கொள்வதற்காக வேண்டி. இந்த 3 நோக்கங்களுக்காண்டி தான் நான் உலகத்துல வாழ்றதுக்கான விரும்பினேன் என்று சொன்னாங்க. இதே மாதிரி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இல்முல ஆதரவு வச்சவங்களாக இருந்தாங்க, இல்ம படிக்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அபூ நுஐமுடைய ரிவாயத் ஹில்யால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 3 விஷயங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னா நான் இந்த உலகத்துல இருக்க நான் விரும்ப மாட்டேன், உலகத்துல நான் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, 3 விஷயங்களுக்காண்டி தான் விரும்புறேன் என்று சொன்னாங்க. அப்ப அறிவிப்பாளர், அவங்களோட பேர் இங்க சொல்லப்படலை, அவருடைய மாணவர் கேட்டாங்க, ஒமா ஹுன்ன, அது இந்த 3 விஷயங்கள் என்னன்னு நான் கேட்டேன். அவன் சொன்னாங்க, முதலாவது, என்னை படைத்த இறைவனுக்கு முன்னாடி நடுநிசையிலையும் இரவுகளையும் பகல்லையும் என்னுடைய முகத்தை கொண்ட பூமியில வைக்கிறதுக்காக வேண்டி, சுஜூது செய்வதற்காக வேண்டி நான் ஆசைப்பட்டேன். ஏன் இந்த சுஜூதுகள் என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்கு என்னை முற்படுத்தக்கூடியதாக, தயாரிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதனால் அதற்கு ஆசைப்பட்டேன். அடுத்தது, வமல் ஹவாஜர், கடினமான சூடு காலங்கள்ல தாகித்திருந்த நோம்பு பிடிக்கணும் என்பதற்காக ஆசைப்பட்டேன். அடுத்தது, உலமாக்களுடைய மஜ்லிஸ்ல நான் உட்கார்ந்து எவ்வாறு ஒரு பல ஃப்ரூட்ஸ்கள், பல விதமான பழங்கள் ஒரு ட்ரேல இல்லை சகன்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டா எங்களுக்கு விருப்பமான பழங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோமோ, இது மாதிரி இல்முடைய மஜ்லிஸ்ல, உலமாக்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து நல்ல நல்ல பேச்சுக்களை தேர்ந்தெடுத்து அதை அமல் செய்யறதுக்காக வேண்டி, இல்ம படிக்கிறதுக்காக வேண்டி நான் உட்கார உலகத்துல வாழ விரும்பினேன் என்று சொன்னாங்க.
இதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இல்ம படிக்கிறதுக்காக வேண்டி எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்க, எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க என்று வாசிக்கப்பட்டது. இது முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ, வஃபாத் ஆயினாங்களோ, அதுக்கு பிறகு நான் ஒரு மனிதரை பார்த்து சொன்னேன். ஏன்னா ரசூல்லா இருக்கும் வரைக்கும் ரசூலாட்ட போய் தேவையான இல்ம படிச்சு கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு அன்சாரி சஹாபியை பார்த்து சொன்னேன், வாங்க ரசூலாவுடைய நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட போய் இல்ம படிப்போம் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அன்சாரி சஹாபி, என்ன இப்னு அப்பாஸே, உங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமா தெரியுது, என்ன இவ்வளோ பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட மக்கள் வந்து என்ன இல்மை உங்கள்கிட்ட படிச்சுட்டா உங்கள்கிட்ட படிக்க ஆக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் படிக்கும் பொழுது உங்கள்கிட்ட எதுக்கு வர போறாங்க என்று கேட்டாங்க. அப்ப நான் அவரை விட்டுட்டு நான் போய் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்ட்ட இல்ம படிக்க தொடங்கினேன். எனக்கு சில நேரத்தில் செய்தி கேள்விப்படும், இன்னாரிடத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட விஷயம் ஒன்று இருக்குது என்று கேள்விப்பட்டா நான் அவருடைய வீட்டுக்கே போயிடுவேன். அது எங்களுடைய மக்கால் இருக்கலாம், மதீனாவில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், எங்கிருந்தா நான் அவருடைய வீட்டு வாசலுக்கே போய் சில நேரத்தில் நான் போகிற நேரத்தில் அவர் தூங்கி கொண்டிருப்பார். பகல் நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தேன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், வெளியில் என்னுடைய போர்வையை நான் விரித்து சாய்ஞ்சி கொள்வேன். அப்போ அந்த நேரத்தில் அரபு நாடுகளை தெரியும், எங்கே பார்த்தாலும் தூசி புழுதியாக இருக்கும், காற்று வீசி கொண்டிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் மண் புழுதி எனக்கு மேலே அந்த காற்று கொண்டு போடும், மேலெல்லாம் மூத்தி ஆகிடும், புழுதி படிஞ்சிடும். நான் அவரை எழுப்ப மாட்டேன், அவர் வெளியே வரங்காட்டி நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஏன், என்னுடைய தேவைக்கு நான் போயிருக்கிறேன், இல்ம படிக்க போயிருக்கிறேன். இப்போ நான் போய் அப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பேன், ரொம்ப நேரமாக இருப்பேன். அவர் வரங்காட்டியும் சில நேரத்தில் ஒரு மணித்தியாலத்தில் வரையிலும், சில நேரம் 2 மணித்தியாலத்தில் வரையிலும், சில நேரம் அதுக்கு மேலே டைம் எடுக்கும் மேலும். நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பேன். சூடு வேற, காற்று வேற, புழுதிகள் மேல முகத்தில் வந்து வீசி கொண்டிருக்கும். இப்போ அவர் தன்னுடைய ஏதாவது காரியத்துக்கான வெளியாகினால் அல்லது தொழுகை நேரத்துக்கான வெளியாகினார் என்று சொன்னால் அவர் நான் வாசல் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவர் சொல்வார், என் ரசூலுல்லாவுடைய சாச்சாவுடைய மகனே, அப்படின்னா ரசூலுடைய தம்பி முறை பெரியப்பாட மகனே, எதுக்கா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? ஏதாவது தேவை இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லி அனுப்பினா நானே வந்திருப்பேனே, நீங்கள் அவ்வளோ தூரம் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே, ஒரு செய்தி அனுப்பினா ஆள் அனுப்பினா நான் வருவேன். அவன் சொன்ன, இல்லை, நான் தான் அவங்கள்ட்ட வரணும். ஏன், நான் இல்ம படிக்க வந்திருக்கிறேன், இல்ம படிக்கிறது தேடித்தான் போகணும், அதனால நான் பிரயாணம் செஞ்சு அவங்கள சந்திக்க வந்தேன். ஏன்னா அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் தான் இருக்கும், அதை கேட்டுட்டு வருவாங்க. இப்போ ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, நான் இப்படி ஹதீஸை படித்து மார்க்க விஷயங்களை படித்து கொண்டிருந்தேன். அந்த அன்சாரி சஹாபியும் கொஞ்ச காலம் உயிர் வாழ்ந்தார். எந்த அளவுக்குண்டா, நான் உட்கார்ந்து மிம்பரில் பயான் செஞ்சு கொண்டிருப்பேன், ஹதீஸை இல்ம படித்து கொடுத்து கொண்டிருப்பேன். என்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு மஜ்மா உட்கார்ந்து என்னிட்ட படித்து கொண்டிருப்பாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு சொன்னார், உண்மையிலே இந்த பொடியன் என்னை விட ரொம்ப பெரிய அறிவாளியாக மாறிட்டார், புத்திசாலியாக இருந்தார், எனவேக்குள்ள பிரதிபலன் அறிந்து கொண்டார். இவரை பார்த்து அவர் சொன்னார், உன்னிட்ட யாரை கேட்டு வர போகிறாங்க, இவ்வளோ பெரிய ஆளுக்கு கொள்ள இவ்வளோ மாக்கள் அவங்கள்ட்ட போய் படிப்போம், அவங்கள்ட்ட யார் வர போகிறாங்கன்னு சொன்னவர் அவரை கண்ணால் பார்க்குறாரு. இவர் இல்ம கொடுத்த முக்கியத்துவம், இவர் செஞ்ச முயற்சி அல்லாஹ் வீணாக்கல்ல, அல்லாஹால அவரை நோக்கி மக்கள் அனுப்பி கொண்டு இருந்தாங்க. இதே மாதிரி பஸாருடைய ரிவாயத்தில் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதாயின் ஈரானுடைய பெரும் பெரும் நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. மதாயின் ஈரானுடைய தலைநகரங்கள் ஒன்று, அது பாரசீகத்துடைய தலைநகரம். அது வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் நிறைய கனிமத்துடைய பொருள்கள் வந்துச்சு, அதே மாதிரி வியாபார வழிகள் தொடர்ந்தது, மக்கள் துனியாவுடைய விஷயங்களில் ஈடுபட தொடங்கிட்டாங்க. இவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அப்படி போகல, துனியாட வாசல் நிறைய திறந்து கொடுக்கப்பட்டுதான், நான் ஹதரத் உமரை முன்னோக்கிட்டேன், அவங்க துனியா பக்கம் முன்னோக்கினாங்க, நான் உமர்கிட்ட முன்னோக்கிட்டேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் கூடவே இருப்பேன் இருந்து அவங்கள்ட்ட நிறைய ஹதீஸை நான் படித்தேன். அதனால தான் ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய அதிகமான ஹதீஸ்கள் அன் இப்னு உமர் அன் உமர் அர் ரசூலில்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் கேட்டேன், உமர் ரசூலாட்ட கேட்டாங்க, அதிகமான ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ சகோதர பெரியார்களே, இல்ம படிக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான், நீங்கள் துனியாவுக்கான முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் துனியாவை அடைஞ்சாலும் அதை நீங்கள் பாதுகாக்கணும், களவு போகாமல், யாரும் எடுத்துக்கொண்டு போகாமல்,
ஒரு வீட்டை கட்டினா அதை பாதுகாக்கணும், ஒரு வாகனத்தை வாங்கினா அதை பாதுகாக்கணும், காசை கொஞ்சம் வச்சுக்கொண்டு அதை பாதுகாக்கணும். ஆனால் தீன் இல்ம் எப்படின்னா அதை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா அது உங்களை பாதுகாக்கும். நீங்கள் அதை பாதுகாக்க தேவையில்லை, அது உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு கண்ணியத்தை தேடித்தரும், உலகத்திலேயும் தான் மறுமையிலும் தான். அதனால் ஒரு மனிதன் அடைய வேண்டிய ஆகப்பெரிய சொத்து இல்ம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சில மக்கள் மலையளவு பாவத்தோட பள்ளிவாசலுக்கு போவாங்க, உலமாக்களுடைய மஜ்லிஸுக்கு போவாங்க, பயான்கள் உட்காருவாங்க, உலமாக்களுடைய பேச்சு கேட்பாங்க. அவங்க திரும்பி வரும் பொழுது நன்மைகளை மலையளவு சுமந்துட்டு வருவாங்க, மக்ஃபிரத்தை மலையளவு சுமந்துட்டு வருவாங்கன்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதனால சாதாரண விஷயம் அல்ல இல்ம். அடுத்த இல்ம் முஸ்லிம்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு சொத்தும் அல்ல, துனியா மாதிரி. சொல்லுவாங்க, இன்னல் இல்ம லா யுதீக பாபஹு ஹத்தா துதியஹு குல்லக். இல்ம் இருக்குதே, அது நீ ஒன்ன முழுமையாக அதுக்கு ஒப்படைக்காத வரைக்கும், ஒன்ன முழுமையாக அதுக்கு கொடுக்காத வரைக்கும் இல்மு தன்னிலிருந்து கொஞ்சத்தை உனக்கு தராது. நீ ஒன்ன முழுமையாக ஒப்படைக்கணும், தன்னை தாழ்த்தணும், தன்னை அர்ப்பணிக்கணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றுமே இல்லை என்று எப்போ நாங்கள் எங்களை தாழ்த்துறோமோ, எங்களை இழக்கிறோமோ, அதுக்கு பிறகு இல்மு கொஞ்சம் கிடைக்கும். எப்போ எனக்கு எல்லாம் தெரிந்து வருதோ அவனை விட உலகத்தில் முட்டாள் யாரும் இல்லை, அவனுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வாசல் மூடப்பட்டுடும். அடுத்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லாங்க, நான் என்னுடைய உஸ்தாத் வக்கீட்ட சொல்லுவேன், எனக்கு அடிக்கடி மறந்து போகிறேன், இல்மு மறந்து போகுது, ஞாபகம் நிற்குதுங்க. அவங்க ஃபஅவ்சானி ஷகௌத் இலா வக்கீ இஸ்வ ஹிஃபதி ஃபஅவ்சானி பித்தர்கில் மாசி. நான் என்னுடைய உஸ்தாத் வக்கீட்ட என்னுடைய ஞாபக சக்தி பலகீனமாக இருக்குன்னு முறைப்பாடு செஞ்சேன். அவங்க எனக்கு வசியத் செஞ்சாங்க, உபதேசம் செஞ்சாங்க, பாவத்தை விட்டுடு, பாவத்தை விடுங்க, அல்லாஹ்க்கு மாறு செய்யறதை விடுங்க. ஃபஇன்னல் இல்ம நூருல் இலாஹி வலா யுத்தா நூருல்லாஹி லில் ஆசி. இல்ம் இருக்குது அல்லாஹ்வுடைய பிரகாசம், அல்லாஹ்வுடைய நூர், அது பிரகாசம். அல்லாஹ்வுடைய நூர் ஒரு நாளும் பாவிகளுக்கு கொடுக்கப்பட மாட்டார். ஒரு மனிதனுக்கு இல்முடைய பாக்கியம் கிடைக்கவில்லைன்னு சொன்னா அவன் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன். அல்லாஹ் அவனை ஒதுக்கிட்டான் அவனுடைய பாவங்களின் காரணமாக. ஆக பெரிய பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது உலகத்துடைய மோகம், உலகத்துடைய நேசம், உலகத்துடைய முஹப்பத், அல்லாஹ் வெறுத்து ஒதுக்கியது. அது ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் எடுப்பான் என்றால் அல்லாஹ்வுடைய முஹப்பத் அவனுடைய உள்ளத்துட்டு போயிடும், அல்லாஹ்வுடைய மகத்துவம் உள்ளத்துட்டு போயிடும். ஆனால் சகோதர பெரியார்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய இப்போ பயான்ல சொன்னப்பட்ட மாதிரி இன்னைக்கு இல்ம படிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நாங்கள் தேடி போகணும், எங்களை இழக்கணும், எங்களை முழுமையாக கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கிடைக்கும். இது கம்ப்யூட்டரில் அடித்து உட்கார்ந்து கொண்டு இன்டர்நெட்டில் பட்டன்கள் அமைக்கிறது மூலமாக இல்ம படிக்க இயலாது. அது உண்மையான இல்ம அல்ல. சில அறிவுகள் கிடைக்கும், ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அது வராது. கொஞ்ச நாள் இருக்கும், அதோட மறந்துடுவோம். இப்படி எந்த இல்ம நாங்கள் தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீ போய் ஒரு உஸ்தாத ஒரு ஆலிமை தேடி போய் கால் மடிச்சு உட்கார்ந்து படிக்கிறோமோ அந்த இல்மைகளை பிரயோஜனம் கொடுக்கும், அந்த இல்மைகளை பாதுகாக்கும். அதை நாங்கள் மறக்க மாட்டோம். அதனால தான் நாங்கள் அன்றைக்கு அல்லாட நாங்கள் பிஸியான ஆக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். குறைஞ்ச மாதத்தில் ஒரு 3 நாள் ஒதுக்குங்க, அல்லாட தீனை படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. வருஷத்தில் குறைஞ்ச ஒரு 40 நாள் ஒதுக்குங்க, 4 மாதம் ஒதுக்குங்க. இதை ஒதுக்கி நாங்கள் அல்லாட தீன் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஜமாத்து உலமாக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு படிக்க இருக்குது. நிறைய தெரியும் நினச்சி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை. எவ்வளோ விஷயம் படிக்க இருக்குது. அப்போ எங்களுக்கு கால நேரம் ஒதுக்கும் பொழுது அல்லாஹ்வின் விளக்கங்கள் அல்லாஹ் தருவான். அது மட்டுமல்ல, அமலும் அல்லாஹ்வுத்தாலா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான். உலக வாழ்க்கையும் பிரகாசமாகும், மறுமை அல்லாஹ்வுத்தாலா பிரகாசமாக்குவான். அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் அவன் விரும்பக்கூடிய வழியை தேடி போகக்கூடிய பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق والرضا بالقدر. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.